P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. AM Ratnam presents Pavan Kalyan நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் பண்ணும்போது இஷ்யூ வந்திருக்கு. பைலட் போய் செக் பண்ணியிருக்காரு, அவர் எல்லாம் சரியாகி க்ரீன் சிக்னல் வந்திருக்கு. ஸோ அதனால் எதுவுமே இஷ்யூ இல்லை, இன்னும் டெக்னிக்கலி இருக்குது. ரன்வேயில் ஃபுல்லாக போயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரன்வேயிலேருந்து டேக் ஆஃபும் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி 626 அடி ஹைட்டு போயிருக்குது. அதுக்கு பிறகு என்னென்னா த்ரஸ்ட்டுன்னு பேர். ஏர்க்ராஃப்ட் ஹைட்டை கெயின் பண்ணுறதுக்கு த்ரஸ்ட் வரணும், த்ரஸ்ட் இல்லை. அதுக்காக வேண்டி இவங்க வந்து மேடேன்னு 3 தடவை சொல்லி பேன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இதுக்கு பிறகு எங்கிட்டேருந்து எதுவுமே கேட்க முடியாது, என்ன வேணுமோ பண்ணிக்க. விழுந்த இடம் இருந்துங்கன்னா மெடிக்கல் காலேஜினோட ஹாஸ்டல். அந்த சமயத்தில் என்னங்கன்னா காலேஜில் வந்து லஞ்சுக்கு பிரேக் விடுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்காங்க, டாப் ஃப்ளோரில் விழுந்திருக்கு. போன பயணிகள் க்ரூஸ் அதை தவிர அங்கே இருந்த ஒரு 75 காலேஜில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் ஸ்டாஃபுக்கெல்லாம் இறந்துருக்காங்க. சாமான் லக்கேஜ் அதில் வந்து யாராவது பேட்ரி செக் இல்லாமல் கொண்டு வச்சுருந்து, இப்போ நிறையா செல்ஃபோன் கூட வெடிக்கிறதில்லை, அது மாதிரி வெடித்து தீ கூட வந்திருக்கலாம். அது வெரி ரிமோட் பாசிபிலிட்டி. பிளாக் பாக்ஸ்னு எல்லா இடத்துலையும் ஏர்க்ராஃப்ட்டு ஷிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். இதில் வந்து டெயிலில் வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கும் ஆல் எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டட். அந்த இன்ஃபர்மேஷன் கிவன் உடனே வந்துடும். அதில் வந்து மோர் சான்சஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. இப்போ ஃப்ளைட்டு போயிட்டு இருக்க சொல்ல தான் அவர் வந்து மேடேன்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாற்றி இருக்க முடியும். தெரிஞ்சிருந்தாலும் 32 செகண்டோ என்னமோ தான் ஏர்போர்னாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே சொல்லி ரியாக்ட் பண்ணி சான்சஸ் வெரி இல்லை. ரொம்ப ரொம்ப வருத்தமாக கொடூரமாக இருக்குது. அதாவது ஒரு சில ஃபேமிலி குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு இங்கே வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகிறாரு, போகும்போது அவர் இறந்துட்டார். அதே மாதிரி ஒரு ஹோல் ஃபேமிலி லண்டனில் போய் செட்டில் பண்ணலான்னு போகிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க. குஜராத் சீஃப் மினிஸ்டர் பாருங்களேன், அவ்வளோ ஃபேமஸ் பர்சன், அவரும் இறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. போயிங் அந்த ஏர்க்ராஃப்டினோட கம்பெனினோட ஷேர்ஸ் வந்து 7.5% லாஸ், டவுன் ஆயிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டும் டவுன் ஆயிடுச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம நாட்டையே உலுக்கிய சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத்தில் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சார். 242 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டமான நிகழ்ச்சிங்க. எப்படி நடந்ததுன்னா, அது வந்து 3 ஸ்டேஜ் ஏர்க்ராஃப்ட்டு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு. வரும்போது எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகமதாபாத்திலேருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் பண்ணும்போது இஷ்யூ வந்திருக்கு. டேக் ஆஃப் பண்ணி ரன்வேயில் ஃபுல்லாக டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முதல்ல நிறைய செக்ஸ் இருக்குது. வந்தோடனே டெக்னிக்கல் செக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணும்போது இதில் ஒரு டிஃபெக்ட் இல்லை. அதுக்கு பிறகு பைலட் செக் பண்ணுவார் ஏர்க்ராஃப்டில். அப்புறம் வந்து ஃப்ளைட் டெஸ்பேச் ரெக்கார்டு இருக்குது, அது எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. பைலட் போய் செக் பண்ணியிருக்காரு, அவர் எல்லாம் சரியாகி க்ரீன் சிக்னல் வந்திருக்கு. ஸோ அதனால் எதுவுமே இஷ்யூ இல்லை, இன்னும் டெக்னிக்கலி இருக்குது. அதுக்கு பிறகு என்னங்கன்னா தென் டேக் ஆஃப் பண்ணோம். டேக் ஆஃப் பண்ணும்போது இது வந்து 242 பேசஞ்சர்ஸ் சொல்கிறீங்க. அதில் ஒரு 10 பேர் கேபின் க்ரூ, 2 பைலட்ஸ். பைலட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். 8190 ஹவர் ஃபர்ஸ்ட் பைலட்டு, செகண்ட் பைலட் 1100 ஹவர்ஸ் வந்திருக்காரு. ஏர்க்ராஃப்ட் வந்துங்க இது ரொம்ப ஃபேமஸ் ஏர்க்ராஃப்ட், ரொம்ப நல்லது. 12 வருஷமாக இருக்குது, ரொம்ப டவுட்டே கிடையாது, அவ்வளவு நல்ல ஏர்க்ராஃப்ட். அதே மாதிரி டாட்டாஸ் நிறுவனம் பண்ணுறாங்க, அதுவும் நல்ல ஆர்கனைசேஷன். இது எல்லாம் இருக்கும்போது அது ஸ்டார்ட்னால அகமதாபாத்தில் 9 மணி நேரம் லண்டனுக்கு போகணும். அதுக்காக வந்து ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக இருந்திருக்கு. 58,000 லிட்டர் NL-73ன்னு டீசலும் இல்லை, பெட்ரோலும் இல்லை. ஏர்க்ராஃப்ட்டுக்கு NL-73ன்னு ஒரு யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணி கொண்டு போய் அது ஃபுல்லி லோடட். லக்கேஜஸ் இருந்திருக்குது, பேசஞ்சர் இருந்திருக்கிறாங்க, எல்லாம் ஃபுல்லாக போயிருக்கிறாங்க. போகும்போது இதில் என்னென்னா வெயிட்டு கூட இருக்கலாம், இல்லை இம்பேலன்ஸ் இருக்கலாம். இவ்வளவு NL-73 ஃபியூல் இருக்குது, அப்புறம் பேசஞ்சரோட பேக்கேஜஸ் இருக்குது, பேசஞ்சர் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது வெயிட் பேலன்ஸ் இருந்ததா அதுக்கு இல்லையான்னு தெரியல. ரன்வேயில் ஃபுல்லாக போயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரன்வேயிலேருந்து டேக் ஆஃபும் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 626 அடி ஹைட்டு போயிருக்குது.
அது வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா த்ரஸ்ட்டுன்னு பேர். ஏர்க்ராஃப்ட் ஹைட்டை கெயின் பண்ணுறதுக்கு த்ரஸ்ட் வரணும். த்ரஸ்ட் இல்லை. அது எதனால் த்ரஸ்ட் இல்லைங்கிறது தெரியல. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஏர்க்ராஃப்ட்டு ஷிப் எல்லாம் வேர்ல்டு வைடு முடியலன்னா எஸ்ஓஎஸ் கால், அதாவது அதுதான் லாஸ்ட் ரிசார்ட் கால்னு இருக்குதுங்க. அதுக்காக வேண்டி இவங்க வந்து மேடேன்னு 3 தடவை சொல்லி பேன்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் இதுக்கு பிறகு எங்கிட்ட இருந்து எதுவுமே கேட்க முடியாது, என்ன வேணுமோ பண்ணிங்க அந்த மாதிரி. அதே மாதிரி விழுந்தது. விழுந்த உடனே அதுக்கு பிறகு இங்கே ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ரன்வே டேக் ஆஃப் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் காட்டுறாங்க. ரெக்கார்டட் இருக்குது பார்க்குறதும். விழுந்த இடம் எதுங்கன்னா மெடிக்கல் காலேஜினோட ஹாஸ்டல். 1:32 minutes இந்த மாதிரி விழுந்திருக்குது. அந்த சமயத்தில் என்னங்கன்னா காலேஜில் வந்து லஞ்சுக்கு பிரேக் விடுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட் வந்து டாப் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க, டாப் ஃப்ளோரில் விழுந்திருக்கு. அதனால் இந்த போன பயணிகள் ப்ளஸ் க்ரூஸ் அதை தவிர அங்கே இருந்த ஒரு 75 காலேஜில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் ஸ்டாஃப் இருக்கலாம் இறந்துருக்காங்க. ஒரு 45 பேர் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இதுதான் நிலவரம். அது ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு பிளாக் பாக்ஸ் இருக்குங்களே, அது கிடச்சின்னா சம் மோர் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் பிளாக் பாக்ஸ்னா என்ன சார்? அது எதனால்? அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் தான் இருக்கும். அதாவது பிளாக் பாக்ஸ்னு எல்லா இடத்துலையும் ஏர்க்ராஃப்ட்டு ஷிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். இதில் வந்து டெயிலில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் எவ்ரி மூமெண்ட்டு. பைலட் இருக்காருங்களே, பைலட்னோட ப்ரீத்னஸ் அந்தந்த நிமிஷத்தில் உள்ளே போகும்போது எவ்வளவு, ஹார்ட் பீட் எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவு, அத்தனையும் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கும் ஆல் எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டட். அந்த இன்ஃபர்மேஷன் கிவன் உடனே வந்துடும். அதில் வந்தால் மோர் சான்சஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. இது இப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது 12 வருஷம் ஏர்க்ராஃப்ட்ன்ற மாதிரி சொன்னீங்களே, 12 வருஷன்றது ரொம்ப பழசாயிடுச்சா? அதனால் எதனா விபத்து? இல்லை, அதனால் இல்லைங்க. முதல்ல இது வரைக்கும் ஃப்ளை பண்ணி டெல்லி வந்திருக்கு. டெல்லியிலேருந்து ஃபுல் அவுட் பண்ணி இங்கே அகமதாபாத் வந்து இறக்கி இருக்குது. டெல்லியில் செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, அகமதாபாத்தில் டேக் ஆஃப் பண்ணும்போது ஒன்று செக் பண்ணும்போது ஒன்றும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் எலக்ட்ரானிக்கலி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல். ஸோ அதனால் சான்சஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லெஸ். ஒரு கோடி பல கோடியில் ஒன்று வர்றதுக்கு சான்ஸ், அந்த ஒரு கோடியில் இது நடந்துருச்சு. அது எதனாலேங்கிறது இல்லை. அதுலேயும் ஒரு பயணி 11A இருந்தார், விஸ்வாஸ்குமாருங்கிறவர். அவர் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் பக்கத்தில் அவர் சீட் இருந்திருக்கு. வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, அது போய் ஃப்ளைட்டு வந்து அந்த பில்டிங் மேலே அடிச்சிருக்குது. அடித்த உடனே 2ஆக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்ச உடனே இந்த இவர் சீட்டு மட்டும் எப்படியோ தெரியல, சீட்டோட வெளியே தூக்கி போட்டுருச்சு. அது ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு, மற்ற எல்லாம் இறந்துட்டாங்க. அவரோட பிரதர் வந்து 19வது ரோல் உட்காந்துருக்காரு, அவரே இறந்துட்டார். ஏன்னா 242 பேரில் அவர் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு சார். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இடத்துல உட்காந்தனால தான் அவர் சேஃபாக உட்கார்ந்ததுனால ஃப்ளைட் அடித்து அந்த இடத்துல முறிஞ்சதுனால அந்த ஜெர்க்கில் தூக்கி போட்டதுனால தப்பிச்சார். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ அவரை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா சார்? பண்ணுவாங்க. அவர் என்னங்க அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா இது பொழைச்சதே பெரிய அதிர்ச்சி. அதுலேயே அவர் ஷாக்காக இருப்பார். அவர் என்ன சொல்ல முடியும்? ஏதோ நடந்தது, அவ்வளோதான், தூக்கி போட்டாங்க, வந்துட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும் மொழியோ. அவர் எதனால் நடந்தது என்ன, ஒருவேளை உள்ளே ஏதாவது பர்ஸ்ட் ஆகிருந்ததுன்னா அது இவர் கேட்டுருந்தா தெரியும். அதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படி பர்ஸ்ட்னா, அந்த இது இருக்குங்கள நம்ம சாமான் லக்கேஜ், அதில் வந்து யாராவது பேட்ரிஸ் செக் இல்லாமல் கொண்டு வச்சுருந்து, இப்போ நிறையா உங்கள் செல்ஃபோன் கூட வெடிக்கிறதில்ல, அது மாதிரி வெடித்து தீ கூட வந்திருக்கலாம். அது வெரி ரிமோட் பாசிபிலிட்டி இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே செக் பண்ணி தானே சார் உள்ளே பண்ணுவாங்க. பேட்ரி செக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி விட்டுருக்கலாம், பிலீஃபில் விட்டுருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். இப்போ இன்னொரு விதமாக சொல்கிறாங்களே சார், இந்த போயிங் கம்பெனி, இந்த ஃப்ளைட் கிராஃப்டோட போயிங் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்குது. இந்த அவங்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த இஷ்யூ நடந்திருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்களே. இல்லைங்க, அதெல்லாம் வந்து எனிமிட்டி 2 வேர்ல்ட்லேயே டாப் மோஸ்ட் கம்பெனி போயிங். இது அது ஒரு சான்ஸ் இருக்கலாம். நான் வந்து ஒரு 4 வருஷம் எலக்ட்ரானிக், எலக்ட்ரோமெடிக்கல், ரேடார், டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸில் 4 ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ் இருந்தேன். மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, டெல்லி, டாமனுக்கு டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் பண்ணேன். இன்ஸ்பெக்ஷன் நான் பண்ணும்போது நிறைய செக்ஸ் இருக்குது, குவாலிட்டி செக். அதுவும் ஸ்பெஷலி டிஃபென்ஸ் பர்ச்சேஸ், இந்த ஏர்க்ராஃப்ட் பர்ச்சேஸ்லாம் குவாலிட்டி ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது சான்சஸ் வெரி லெஸ்.
அது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருந்தாலும் 0.1% இருக்குது, சான்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ளைட்டுக்குலாம் வந்து இந்த குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? இந்த இன்ஜின் அது லைஃப் இருக்குங்கள, ஷெல்ஃப் இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ அந்த மாதிரி லைஃப் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு 2 வீலர் இதுக்கெல்லாம் 15 வருஷம் தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ரீஃபர்பிஷ் வேறு பண்ணுவாங்க. அந்த வருஷம் இருக்கும், அதுக்குள்ளே ரீஃபர்பிஷ் கூட பண்ணலாம். ரீஃபர்பிஷ்னால் ஃபுல்லாக பிரிச்சு மேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணலாம். ஓ, அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ஃப்ளைட்டுக்கு பண்ணியிருக்காங்களா சார்? அது பண்ண மாதிரி தெரியல. இப்போ ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ நாள் சார், அந்த இன்ஜினுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி சார்? எதுங்க? ஃப்ளைட்டு இன்ஜினுக்கு ஃப்ளைட்டு இந்த குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் தான். அதான் எல்லாத்துக்கும் லைஃப் பீரியட் இருக்கும். அதுக்கு இடையில அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, பார்ட் போச்சுன்னா மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து இருக்குது. பர்டிகுலர் அவங்க டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா டேக் ஆஃப் ஆகும் இப்போ அவங்க ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார்? இப்போ ஃப்ளைட்டு போயிட்டு இருக்க சொல்ல தான் அவர் வந்து மேடேன்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாற்றிருக்க முடியுமா? இல்லை, இங்கே பாருங்கள், வந்து இறங்கின உடனே டேக் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஃபியூலிங் ஃபுல்லாக டெக்னிக்கல் செக், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் செக் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டரைஸ் செக்கிங், அப்புறம் ஃப்ளைட் டெஸ்பேச் ரெக்கார்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. பைலட் வாங்கிக்கிறாங்க, 1 காப்பி வாங்கிட்டு 2 காப்பி இங்கே இருக்குது. அதுக்கு போன பிறகு பைலட் செக்குன்னு இருக்குது. பைலட் ஒரு பாட்டு ஒர்க் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் க்ரீன் சிக்னல் ஆகி அதுக்கு பிறகு தான் டேக் ஆஃப் பண்ணுறாரு. அதே சமயத்தில் தெரிஞ்சிருந்தாலும் 32 செகண்டோ என்னமோ தான் ஏர்போர்னாக இருந்திருக்கு. மூவ் பண்ண இருந்தாங்க. அதுக்குள்ளே சொல்லி ரியாக்ட் பண்ணி சான்சஸ் வெரி லெஸ், முடியாது. இப்போ ஃபியூவல் வந்து அதிகமாக இருந்தனால தான் இது பிளாஸ்ட் ஆகிருக்கா சார்? இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ வந்துட்டு அவங்க மேலேயே பறந்துட்டே இருந்தார் அந்த பைலட். ஏன்னா கீழே இறங்க சொல்ல ஃபியூல் அதிகமாக இருந்துச்சுன்னா வெடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபியூல் எம்டி ஆகிற வரைக்கும் மேலே ஃப்ளைட் இல்லை, அது வந்து இன்டர்னல் ஃப்ளைட்டு சின்னது. இது பெரிய ஃப்ளைட்டு, 9.5 மணி நேரம் போக வேண்டியது. அதனால் 56,000 லிட்டர் NL-73 ஃபியூல் வச்சுருக்குறாங்க. அது போகும்போது ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருந்தது. 12 வருஷமாக இவ்வளவு ஃபியூவலோடு போய்கிட்டு இருந்துக்குது. இது ஒன்றும் புதுசாக வந்து அவங்க நிறைய சார்ஜ் பண்ணல, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அதே மாதிரி சின்ன லோக்கல் ஏர்க்ராஃப்ட் இருக்குங்கள, இப்போ பெங்களூர்லேருந்து திருச்சி வருதுன்னு வச்சுங்க, பெங்களூரில் ஃபுல் லோட் பண்ணிடுறாங்க. திருச்சியில் இறங்க முடியல, என்ன பண்ணோம்? டேங்க் அவ்வளோ காலியாகிடுது. ஏன்னா பெங்களூர் வந்து டெல்லி போய் பெங்களூர் வர்றதுக்கு பெட்ரோல் ஃபியூல் இருக்கும். ஸோ பெங்களூர்னு திருச்சி வந்தோடனே நிறையா இருக்குது. ஏதாவது ஆக்சிடென்ட்னா ப்ராப்ளம் வந்து மேலேயே சுற்றிட்டு வருவாங்க. பெட்ரோலை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக, ஃபியூலை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. வெடிக்கிறதுக்காக நான் என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை வெடிக்காமல் கீழே இறக்கியிருந்தால் எல்லாருமே சேஃபாக போய்? இல்லை, இது வெடிச்ச மாதிரி தெரியல, இம்பேக்டில் தான். பில்டிங் மேலே இம்பேக்ட் ஆகிருக்கு, டேங்க் உடஞ்சிருக்குது. டேங்க் உடஞ்சும் போது ஸ்பர் இருக்கும், அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம், அதனால் ஃபியூல் உடனே இக்னைட் ஆகிருக்கலாம். எதனால் இக்னைட் ஆச்சு அப்படின்னு ஒழிய ஆன் த ஏர் வெடிச்ச மாதிரி தெரியல. பில்டிங் மேலே இம்பேக்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வெடிச்சிருக்கு. இது வேறு ஏதாச்சும் சதி திட்டமாக இருக்குமோ சார்? ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கு? எனக்கு என்னமோ ரொம்ப ரிமோட் சான்சஸ். அதில் என்ன பெரிய விஐபி இருக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. குஜராத்தோட எக்ஸ்சிஎம் இருக்காங்க. எக்ஸ்சிஎம் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவ்வளோ ஒன்றும் ஆக்டிவ் கிடையாது. அதனால் இருக்கிற சான்சஸ் என்னுடைய பொறுத்தவரை அவ்வளோ இல்லை. இப்போ இவ்வளோ ஃபேமிலி இறந்து போயிருக்காங்க சார், நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய கனவுகளோட பயணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப ரொம்ப வருத்தமாக கொடூரமாக இருக்குது. அதாவது ஒரு சில ஃபேமிலி இங்கே வந்து அங்கே ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டரு, அங்கே லைஃப் செட்டில் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு இங்கே வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகிறாரு. 13 வருஷமாக அங்கே இருந்து சிட்டிசன் ஆகிட்டு போகும்போது அவர் இறந்துட்டார். அதே மாதிரி ஒரு ஹோல் ஃபேமிலி லண்டனில் போய் செட்டில் பண்ணலான்னு போகிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஈவன் ஒரு குஜராத் சீஃப் மினிஸ்டர் பாருங்களேன், அவ்வளோ ஃபேமஸ் பர்சன், அவரும் இறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. பைலட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஏர்க்ராஃப்டினோட விலை வந்து 800 crore என்னமோ. ஸோ இவ்வளோ லாஸு. அது மட்டும் இல்லை, போயிங் அந்த ஏர்க்ராஃப்டினோட கம்பெனினோட ஷேர்ஸை வந்து 7.5% லாஸ், டவுன் ஆயிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சு, எல்லாமே 2-3%. அந்த கம்பெனிக்கு மட்டும் பில்லியன்ஸில் லாஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து கம்பெனியோட நேம் போச்சு, ஃபேம் போச்சு. அப்புறம் எத்தனை ஃபேமிலிக்கு தொந்தரவு, லைஃப் லாங் தொந்தரவு. டாட்டாஸ்னோட நேமும் டவுன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏர்க்ராஃப்ட் அத்தாரிட்டிஸ், ஏடிசி, டிஜிசிஏ எல்லாத்தோட பேரும் டவுனு. இது எவ்வளோ நாள் தலையில் சுற்றிக்கிட்டே இருக்குங்களா டென்ஷன். ஃபேமிலி எல்லாம் கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ரொம்ப சேடான நியூஸ். இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா தான்ற மாதிரி இவ்வளோ நாள் பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா சார்? ஏர் இந்தியாலே இந்த பிரச்சனைனா இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போக எல்லாம் யோசிப்பாங்க. இது டெக்னிக்கல். இது வந்து ஏர் இந்தியா ஸ்டில் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டு. அவங்களால என்ன முடியுமோ உடனே 1 crore காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணு. ஆனால் இன்டர்நேஷ்னல் லா பிரகாரம் 70 lakhs தான் கொடுக்கணும். இவங்க 1 lakh கொடுத்துட்டாங்க. இடிஞ்ச பில்டிங் பூரா நாங்கள் பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலி நாங்கள் செட்டில் பண்ண. ஸோ டாட்டாஸை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்குள்ள ஏர் இண்டியாஸில் அன்ஃபார்ச்சுனேட். இது ஏதோ எப்படியோ தெரியாமல் நடந்திருக்குது. என்னென்னு கொஞ்ச நாளில் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மெடிக்கல் ஹாஸ்டலும் கட்டி கொடுக்கறதா அது சொல்லுவாங்க. கட்டி எல்லாருமே ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேர் ஒரு எல்லாரும் தான் 75 பேர் இறந்துட்டாங்க, 45 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப் எல்லாமே. ஏன்னா சாப்பிடும்போது அங்கே நிறைய குக்ஸ் இருப்பாங்க, சர்விங் ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லாமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, அதில் எல்லோரும் மிக்ஸ்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருந்தோம் சார். 1976 இந்த 2025 வரைக்கும் 11 விமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. இதில் பெருசாக பழிச்சவங்க அதிகமாக யாரும் இல்லை. ஆனால் இதுதான் இருக்கிறதுல பெரிய விபத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்ன தெரியுங்களா, ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணாமல் போச்சுன்னா கிரவுண்ட்லேயே போய் முட்டிடும். அப்போ வந்து டேமேஜ் குறைவு. இது வந்து 600 feet போயிட்டு டேங்க் ஃபுல்லாக ஃபியூல் இருக்குது, பில்டிங் மேலே விழுகுது. விழுந்த உடனே தீ பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா விழுந்த உடனே தீ பிடிக்குது. தட் மீன்ஸ் அவ்வளவு. ஸோ டேமேஜ் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இவர் ஒருத்தர் எப்படி தப்பினார்னா அது வெடித்து வெளியே விழுந்ததுனால தப்பிச்சார் ஒழிய முடியாது. அப்புறம் அங்கே இருந்த பில்டிங்ஸில் பேன் ஆயிடுச்சு, உள்ள காருகள்லாம் பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த ஃபியூவல் கீழே விழுந்திருக்கும், அது தீ பிடிச்சிருக்கு, வெடிச்சிருக்கு, பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. பட் டாட்டா வந்து நல்ல கம்பெனி, அவங்க எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி செக்கிங்லாம் பண்ணுவாங்க சார்? ஒரு பாட்டும் செக் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் செக், அதாவது 2ங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப், அடுத்தது ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப், அப்புறம் பைலட்டு தான் சுப்ரீம் எல்லா கமாண்ட். டெக்னிக்கல் வந்தோடனே ஃப்ரம் டயர்லேருந்து ஒரு பார்ட்டாக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், அது 70,000 செக்கு நம்ம இருக்குது, அதை கம்ப்யூட்டரில் செக் பண்ணுவாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் அது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஃப்ளைட் க்ரூஸ் போய் அங்கே சீட்டு அதுக்கு அது என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக். தென் ஃபைனலி வந்து 2 கேப்டன் அவருக்கு பட்டன் அழுத்தினா என்னென்ன செக்குன்னு இருக்குது பண்ணி க்ரீன் சிக்னல் வரும். அப்போ தான் அவர் டேக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் வைஸ் எல்லாமே ஆயிடுச்சு. அதுக்கு இடையில எந்த சான்ஸாக தான் 2-3 சான்ஸ் சொல்கிறாங்க. ஒரு பேர்டு வந்து 2 இன்ஜினுக்குள்ளே போயிடும், 2 பேர்டு போயிருக்கலாம். அப்புறம் அங்கே ஹாட் கிளைமேட், அதனால் ஏதாவது வெரி ஹாட்டாக இருக்குல்ல அகமதாபாத், அதனால் ஏதாவது சான்சஸ் இருக்குதா. டெல்லியிலேருந்து வந்து இறங்கி இருக்குது, இப்படி ஏறும்போது என்னென்ன இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பிளாக் பாக்ஸ் தான் வில் கிவ் சம் க்ளூஸ். நான் எல்லாம் 100% கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருந்தா அவங்களை காப்பாற்றிருக்கலாம்? சான்ஸே கிடையாது. 32 செகண்டில் என்ன பண்ண முடியுங்க? வான்னு சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 32 செகண்ட் சான்ஸே இல்லை. அது முதல்லையே டேக் ஆஃப் பண்ணுறது, அது கிரவுண்டு விட்டு மேலே உயர போகிறதுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஏர்கிராஃப்டை. அதுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க? மாற்றங்கள் ஃபர்ஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் இதில் வந்து எதனால் ப்ராப்ளம்னு பார்ப்பாங்க. அது ஃபுல்லாக ஒன்று வந்து அந்த போயிங் கம்பெனியை வந்து அவங்க டீம் அனுப்பிச்சு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இங்கே டிஜிசியே பண்ணுவாங்க, அப்புறம் டாட்டாஸும் பண்ணுவாங்க. அப்புறம் பைலட் இருந்து இன்டகிரேஷன் நடக்கும்ல, எல்லாத்தையும் போட்டு ஜட்ஜு போட்டு பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு அதுக்கு முதல்லையே போயிங் இந்த கம்பெனிக்காரனும் டாட்டாஸும் நிச்சயம் அவங்க வந்து பேர் கெட்டு போச்சு, நீ ரொம்ப நாளைக்கு போகவே மாட்டாங்க, அதனால் ரொம்ப ஹெவி லாஸ் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ரிக்ட் செக் பண்ணி என்னென்ன முடியுமோ அவங்களால பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.